ஓகே. இப்போ லோ லெவல் டிசைன் வந்து இப்போ நிறைய கம்பெனி ஃப்ரெஷர்ஸ்க்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லோ லெவல் டிசைன் வந்து தெரியணும். ஸோ லோ லெவல் டிசைன் அப்படின்றது நத்திங் பட் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ரெண்டல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார் ரெண்டலுக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கணும், அந்த கிளாஸஸில் என்னென்ன அந்த கிளாஸ்க்குள்ளார கிளாஸ் டிசைன் இருக்கணும். ஃபஸ்ட் இந்த என்னென்ன கிளாஸஸ்னால் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கணும், அப்புறம் அந்த கிளாஸ் டிசைன் தெரியணும், அந்த கிளாஸ்க்குள்ளார என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கணும்ன்ட்டுன்னு. இப்போ கார் ரெண்டல்குள்ளார பார்த்தீங்கன்னா காருன்னு ஒரு கிளாஸ் இருக்கலாம். அந்த காரில் என்னென்ன இருக்கலாம், நம்பர் பிளேட் இருக்கலாம், ரெண்ட் பர் டே இருக்கலாம். அதே மாதிரி கார் ரெண்டலில் வந்து யூ ஹாவ் டு ரிசர்வ் கார், ரைட்? ஸோ அப்போ ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்கலாம், எந்த கஸ்டமர் ரிசர்வ் பண்ணாங்கன்னு இருக்கலாம், எந்த காரை ரிசர்வ் பண்ணான்னு டீட்டெயில் இருக்கலாம், அப்புறம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளார என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கிளாஸ் டிசைன் பண்ணுறதுல இதுதான் யூஸ்வலி லோ லெவல் டிசைன். இந்த டிசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு கிளாஸை போய். ஓகே. ஸோ லோ லெவல் டிசைன் பார்த்தீங்கன்னா இஸ் பேசிக்கலி இதுதான் ரிக்குயர்மெண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். என்ன அந்த கார் ரெண்டல் சிஸ்டம்னா என்னென்ன தேவை அதுக்கு அப்படின்ற ரிக்குயர்மெண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை என்டிட்டிஸ், என்னென்ன கிளாஸஸ் இருக்குது கார் ரெண்டலுக்கு பார்த்தீங்கன்னா, காரு, கஸ்டமரு, ரிசர்வேஷன், பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்டிட்டிஸ். அப்புறம் கிளாஸ் டிசைன், அந்தந்த என்டிட்டிஸ்குள்ளார என்னென்ன கிளாஸஸ், அந்த கிளாஸ்க்குள்ளார என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் போய் அந்த கிளாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இப்போ நம்ம இந்த கிளாஸை டிசைன் பண்ணும்போது நம்ம சில பிரின்சிபல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து டிசைன் பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த பிரின்சிபல் அண்ட் பேட்டர்ன்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோ லெவல் டிசைனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக் ஊப்ஸ் கான்செப்ட். அதாவது என்கேப்சுலேஷன்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பாலிமார்ஃபிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, இதெல்லாம் தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல்ஸ் அல்லது அதில் வந்து சாலிட் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ட்ரை, யாக்னி, கிறிஸ் பிரின்சிபல், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரியேஷனல் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா we will make a better design for our application. Okay, so let's go into the principles. So first வந்து single responsibility principle, அதாவது solid principles. Solidல S வந்து single responsibility. இந்த single responsibility என்னன்னா, the class should have only and one reason to change, meaning it should have only one job or responsibility. ஒரு கிளாஸ் ஒரு வேலை தான் பண்ணணும், ரைட்? அது நிறைய வேலை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுது அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. எந்த கிளாஸில் அந்த ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இது எதனால் ப்ராப்ளம் வருது, எந்த கிளாஸ் அந்த வேலையை பண்ணுது அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவே ஒரு கிளாஸ் நிறைய வேலையை பண்ணுதுன்னா அப்போ நம்ம போய் கோடை பார்க்கணும், ஒரு கிளாஸ் என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. ஓகே. ஒரு கிளாஸ் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிச்சுன்னா இட் இஸ் மோர் கொஹசிவ். கொஹசிவ்னா ஒருங்கிணைந்த. ஓகே. அப்புறம் புரியறதுக்கும் ஈஸி, டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயலேஷன் ஆஃப் எஸ்ஆர்பி, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்ஸ் எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் எம்ப்ளாயின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸ் வந்து என்னென்ன வேலை பண்ணுது, டேட்டா பேஸ்லையும் சேவ் பண்ணுது, ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் பண்ணுது, அப்போ நிறைய வேலை பண்ணுது, ரைட்? ஸோ இது வந்து வயலேஷன் ஆஃப் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீஃபேக்டரிங் என்ன பண்ணணும்னா தனித்தனி கிளாஸாக போடணும். எம்ப்ளாயின்ற கிளாஸ் வந்து எம்ப்ளாயோட டீட்டெயிலை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரெப்பாசிட்டரி கிளாஸ்ன்றது தான் டேட்டா பேஸில் சேவ் பண்ணுற வேலையை பண்ணும், அப்புறம் ரிப்போர்ட்டுன்ற ஒரு கிளாஸ் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கிளாஸை நம்ம பிரிக்கணும், ஒரு கிளாஸ் ஒரு வேலை தான் பண்ணணும். இதுதான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸை டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் என்னென்னா, நம்ம கிளாஸ் வந்து ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன், அதாவது யூ கேன் ஆட் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி, புது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம். ஓகே. பட் ஆனால் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். நம்ம கிளாஸோடைய கோடை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு கிளாஸ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இருக்கிற கிளாஸில் போயிட்டு நம்ம புது கோடெலாம் ஆட் பண்ணக்கூடாது.
ஓகே, அதில் இல்லைனா நியூ பக்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் ஏரியா கால்குலேட்டர். ஓகே, இது கால்குலேட் ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட்னு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளா இல்லை ரெக்டாங்கிளா அப்படின்னு இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஷேப் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு. சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ரெக்டாங்கிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா வித்து ஹைட் இருக்கும், சர்க்கிளுக்கு ரேடியஸ் இருக்கும். ரைட், இந்த கால்குலேட் ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷன் ஏரியான்றது காமனாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சர்க்கிளாக இருந்தால் சர்க்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணுது. ரைட், ரெக்டாங்கிளாக இருந்தால் ரெக்டாங்கிள் ஏரியா கால்குலேட் பண்ணுது. நாளைக்கு நம்ம ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே போய் கோட் அடிக்கணும். எல்ஸ் இஃப் ஷேப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கோட் அடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸை மாடிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம கோட் டிசைன் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஒரு கிளாஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மாடிஃபையே பண்ணக்கூடாது. அப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது வயலேட்ஸ் ஓப்பன் கோர்ஸ் பிரின்சிபல். பிகாஸ் புதுசாக கோட் ஆட் பண்ணணும்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கிளாஸை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட், இப்போ ரீஃபேக்டர் பண்ணி எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் கால்குலேட் ஏரியாவை காமனாக ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிட்டேன். சர்க்கிளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதாவது கால்குலேட் ஏரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ரெக்டாங்கிளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, ஏரியா கால்குலேட்டர். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது என்ன பண்ணுது, சர்க்கிள் கிளாஸில் அந்த ஏரியா கால்குலேஷன் நடக்குது, ரெக்டாங்கிள் கிளாஸில் ஏரியா கால்குலேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏரியா கால்குலேட்டரப்போ நம்ம கால்குலேட் ஏரியா அப்படின்னு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் ஏரியா என்ன பண்ணுது, நம்ம என்ன ஷேப் பாஸ் பண்ணுறோமோ அதோட ஏரியா கால்குலேட் பண்ணுது. ரைட்டு, இப்போ நாளைக்கு நான் ட்ரையாங்கிளுக்கு கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம் ட்ரையாங்கிள்னு, அதோட ஏரியா கால்குலேஷன் இங்கே போட்டுடலாம். ஓகே, நான் எக்ஸிஸ்டிங் கூட போயிட்டு அந்த ஏரியா கால்குலேட்டர் மாற்றவே தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் சர்க்கிளுக்கு பண்ணணும்னா இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ், ஷேப்ன்றது தான் இன்டர்ஃபேஸ். ஓகே, நான் வந்து சர்க்கிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், அதை ஷேப்பில் இந்த இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன், ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது நான் ஏரியா கால்குலேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த கால்குலேட்டர் தான் கால்குலேட் ஏரியா கூப்பிட்றேன். அதில் அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணும்போது சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ அதை பாஸ் பண்ணனா எனக்கு அப்ராப்ரேட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணி கால்குலேட் ஏரியா கூப்பிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதுவே நான் ரெக்டாங்கிள் ஏரியா ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி கால்குலேட் ஏரியா கூப்பிட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட், இப்போ நான் எத்தனை ஷேப் வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எக்ஸிஸ்டிங் கிளாஸை நான் மாடிஃபை பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இல்லைனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வே இருக்குது. பேமெண்ட் கேட்வே கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம், யூபிஐ மூலிமா பண்ணலாம். ஸோ அப்போ பேமெண்ட் கேட்வேக்கு பேமெண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கணும். தட் வில் இம்ப்ளிமெண்ட் அ மெத்தட் கால்டு ப்ராசஸ் பேமெண்ட். அதை வந்து சப் கிளாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம எக்ஸிஸ்டிங் கிளாஸை மாடிஃபை பண்ண மாட்டோம். ஓகே, மெயின் அட்வான்டேஜ் இதுதான், நோ மாடிஃபிகேஷன் ரிக்வயர்டு. அதனால் ஈஸி மெயின்டெனன்ஸ். ஓகே, கோட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். நியூ பிகர் ஆட் பண்ணணும்னா புது கோட் ஆட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ ஃபாலோ திஸ். ஸோ லிஸ்கோஸ் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல் இது என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சூப்பர் கிளாஸ் ஷுட் பி ரீப்ளேசபிள் வித் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சப் கிளாஸ். அதாவது பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டில் சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்னால ரீப்ளேஸ் பண்ண முடியணும், அவ்வளோதான் பிரின்சிபலே. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்கொயர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸ்கொயர் எக்ஸ்டென்ஸ் ரெக்டாங்கிள். அப்போ ஸ்கொயர்ன்றது சப் கிளாஸ், சம்மந்தமே இல்லாத சப் கிளாஸ். எப்போதுமே நம்ம எப்படி பார்க்கணுன்னா, பேரண்ட் கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ இன்ஹெரிட்டன்ஸே எப்போ போகணும் அப்படின்னா, உனக்கு வந்து காருன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு கார்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, இதில் சில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குமா? காருக்கு என்னென்ன டேட்டா இருக்கும், லென்த்து, வித்து, பிரெத்து அதெல்லாம் இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு இதெல்லாம் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்னது, ஹுண்டை அப்படின்னு ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்டெண்ட்னா என்ன அர்த்தம், இது ஃபங்க்ஷனாலிட்டியை
எக்ஸ்டர்ன் பண்ணுது, அதிகரிக்கிறது. ரைட்? இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சில டேட்டா இது காரில் இருக்காது. ஹுண்டாய் கார் ஸ்பெசிஃபிக்காக சில டேட்டா இருக்கலாம், அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் இருக்கலாம், அது ஸ்பெசிஃபிக்காக டேட்டா இருக்கலாம், அது ஹுண்டாய் கிளாஸில் இருக்கணும். ஓகே, அப்போ பேஸ் கிளாஸோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த சைல்ட் கிளாஸ். அப்போ பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டை சைல்ட் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ் கிளாஸ் ஆப்ஜெக்டில் சைல்ட் கிளாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அதுதான் லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா வயலேஷனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெக்டாங்கிள் இருக்கு, ஸ்கொயர் எக்ஸ்டென்ஸ் ரெக்டாங்கிள். கரெக்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் செட்டு வித்து செட் ஆகிட்டு இருக்குது, இதுலேயும் செட்டு வித் செட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் செட்டு வித்து செட்டு ஹைட்டு டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும், வித்து ஹைட்லாம் கிடையாது. ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் கிளாஸில் வந்து ஆப்ஜெக்டில் போய் ஸ்கொயர் ஆப்ஜெக்டை போடுறேன்னு வச்சுக்கோ, அது யூ ஹாவ் டு கால் செட் வித் அண்ட் செட் ஹைட்டு, தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் கோ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால தான் இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ போகணும்? பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்ஹெரிட்டன்ஸ் போகணும். ஸோ அதை எப்படி பார்க்கறது? நீ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரைட்? சப்ஸ்டியூட் பண்ண முடியாது இல்லை, ஸ்கொயர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கொண்டு போய் ரெக்டாங்கிளை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா செட் வித் அண்ட் செட் ஹைட் டசன்ட் மேக் சென்ஸ். கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் அ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வச்சுருக்காங்க, செட் வித் செட் ஹைட்டு ப்ராப்ளி கெட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் கெட் ஏரியான்னு ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது, அது பேஸ் கிளாஸோட கெட் ஏரியாவை யூஸ் பண்ணுது. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் வித்தும் ஹைட்டும் சேமு. ரைட்? திஸ் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன். ரைட்? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இன்டர்ஃபேஸ் ஷேப் கெட் ஏரியான்னு போட்டுக்கிட்டு ரெக்டாங்கிள் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட்ஸ் கெட் ஏரியா, இம்ப்ளிமெண்ட் ஷேப், அண்ட் ஸ்கொயர் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட்ஸ் இட். ஸோ கெட் ஏரியான்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சைடு மட்டும் இருக்கும் ஸ்கொயருக்கு. இப்போ இதை நீ கால் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ கிரியேட் அ ஷேப். நீ இன்டர்ஃபேஸ் நேம் தான் போடுவ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரெக்டாங்கிள், இங்கே போகிறது இன்டர்ஃபேஸ் நேம். இப்போ பாரு, பேஸ் கிளாஸோடைய ஆப்ஜெக்டை இது, அதாவது சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை பேஸ் கிளாஸில் ஸ்டோர் பண்ணுறோம். கரெக்டா? திஸ் மேக் சென்ஸ், ரைட்? ஸ்கொயர் இஸ் எக்ஸ்டென்சிங் ஸ்டேப். ரைட்? ஸோ இப்போ நீ இங்கே கேல்குலேட் ஏரியான்னு கூப்பிட்டீங்கன்னா, இப்போ ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நீ செட் வித் செட் ஹைட் கூப்பிடலாம். ரைட்? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் செட் சைட் கூப்பிடலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் Liskow's substitution principle. You should be able to substitute the child class object to a base class object. So அடுத்தது இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். செக்ரிகேஷன்னா பிரிக்கிறது. இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர்ன்னு இருக்கு. ஓகே, அந்த ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒர்க்கு, ஈட்டு, ஸ்லீப்லாம். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே மூணுத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஹியூமன் வந்து ஒர்க் பண்ணுவார், ஈட் பண்ணுவார், ஸ்லீப் பண்ணுவார். இதுவே ரோபோட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒர்க்கர் போட்டால் ரோபோ ஈட் பண்ணுமா? கரெக்டா? அப்போ ரோபோ ஸ்லீப்பும் பண்ணாது, ஒர்க் மட்டும் தான் பண்ணும். அப்போ தேவையில்லாமல் இந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். கரெக்டா? இதுவே இந்த இன்டர்ஃபேஸை தனித்தனியாக நான் பிரிச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராப்பராக இந்த மாதிரி பிரித்து இருந்தால் வச்சுக்கோ, ஈட்டபிள் அப்படி ஸ்லீப்பபிள் அப்படின்ட்டு. அப்போ ஹியூமன் ஒர்க்கர் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆல் த 3 இன்டர்ஃபேஸ், ரோபோட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்லி ஒர்க்கபிள். ரைட்? இதுதான் இன்டர்ஃபேஸை பிரிக்கிறது, இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் மெயின்டெனன்ஸ், நோ அன்யூஸ்டு மெத்தட்ஸ். ரைட்? தோஸ் ஆர். ஸோ நெக்ஸ்ட் டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹை லெவல் மாடியூல் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் லோ லெவல் மாடியூல்ஸ் டைரக்ட்லி.
பட் தே போத் ஷுட் டிபெண்ட் ஆன் அப்ஸ்ட்ராக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் பல்புன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் பல்பை டேர்ன் ஆன் பண்ணலாம், டேர்ன் ஆஃப் பண்ணலாம். லைட் சுவிட்ச் என்ன பண்ணுதுன்னா, லைட் சுவிட்ச் என்ன பண்ணும், பல்பை ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணும். அப்போ லைட் சுவிட்சில் டைரெக்டாக நம்ம லைட் பல்புடைய ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். நம்ம அப்போ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், இந்த சுவிட்சை க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிக்கிறோம், ரைட்? அப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பல்பை டேர்ன் ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பல்பை டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, இது டைரெக்டாக டிபெண்ட் ஆகிருக்கா பல்பில். அப்போ இந்த பல்பை மட்டும்தான் அது ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், வேறு பல்பை பண்ண முடியாது, கரெக்டாக? அப்போ இதுதான் வந்து டைரெக்டாக டிபெண்ட் ஆகிருக்கு லோ லெவல் மோட். இந்த ஹை லெவல் மாடியூல் டைரெக்டாக டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வேறு எந்த பல்பையும் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. வெறும் இந்த கிளாஸ் லைட் பல்பை மட்டும்தான் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்ஃபேஸ் இந்த லைட் பல்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சுவிட்சபிள் அப்படின்ட்டு டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் இருக்குது. நம்ம டைரெக்டாக நம்ம லைட் பல்பை போடுறதுக்கு பதிலாக நம்ம இன்டர்ஃபேஸுக்கு ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம் லைட் சுவிட்சில். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து லைட் பல்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சீலிங் பல்பாக கூட இருக்கலாம், டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த லைட் பல்ப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சுவிட்சபிள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்ச் சீலிங் ஃபேன் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சுவிட்சபிள் அப்படின்றத. அப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்சபிள் அப்படி போட்டதுனால இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த லைட் சுவிட்ச் இருக்குல்ல, இது சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுதில்ல. ஸோ சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இந்த லைட் சுவிட்சை கிரியேட் பண்ணும்போது யூ பாஸ் அ சுவிட்சபிள் டிவைஸ். இந்த சுவிட்சபிள் டிவைஸ் வந்து லைட் பல்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிளாஸாக கூட இருக்கலாம். அப்போ இந்த லைட் சுவிட்ச் கேன் பி யூஸ் டு ஸ்விட்ச் எனி டிவைஸ். ஓகே, இங்கே மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், லைட் பல்புக்கு கிரியேட் பண்ணுறோம். அதை வச்சு தான் லைட் சுவிட்சை, இந்த லைட் பல்ப் கிரியேட் பண்ணுறோம்ல, அதை வச்சு தான் லைட் சுவிட்சை நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ லைட் சுவிட்சில் சுவிட்ச் ஆன்னா இந்த லைட் பல்ப் சுவிட்ச் ஆன் பண்ணும், ரைட்? நாளைக்கு நான் வந்து இது இந்த மாதிரி டிசைன் பண்ணல என்ன அட்வான்டேஜ்னா, நாளைக்கு இந்த மாதிரி லைட் சுவிட்சுக்கு பதிலாக ஐ கேன் ஹேவ் லைட் பல்புக்கு பதிலாக லைட் ஃபேன் இருக்கலாம். ஓகே, இதை நான் கிரியேட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே இந்த கோடு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், லைட் பல்புக்கு பதிலாக இந்த லைட் ஃபேனை பாஸ் பண்ணலாம் இந்த கம்ப்ளீட் கோடுக்கு கீழே, ரைட்? அப்போ சுவிட்சபிள்ன்ற இந்த லைட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பல்பையும் சுவிட்ச் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டிபெண்டன்சி இன்வர்ஷன். முன்னாடி வந்து இந்த சுவிட்ச் டைரெக்டாக லைட் பல்பை டிபெண்ட் ஆகிருந்துச்சு, இப்போ டைரெக்டாக டிபெண்ட் ஆகல. இட் இஸ் டிபெண்ட் ஆன் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்ஃபேஸாக தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா லைட் சுவிட்சில் இப்போ இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. தட் இஸ் வை தே ஆர் டெல்லிங் high level modules should not depend on low level modules. Light bulb depend ஆகிருக்கூடாது, பட் should depend on abstraction. Abstraction என்னது, இந்த இன்டர்ஃபேஸ்.